ஈக்குவடார் நாட்டில் என்னுடைய முதுமுனைவர் ஆராய்ச்சிக்காக நான் அமேசான் காட்டுப்பகுதிகளுக்கு மாதந்தோறும் சாம்பிள் கலெக்ஷனுக்காக செல்வது உண்டு. அப்போது அங்கே சென்று வருகிற வழியிலே ஒரு முறை பிஞ்சரியா சாப்பிடுவோம் என்று சொல்லி நாங்கள் சென்ற வாகனத்தை அங்கே ஒரு இடத்தில் நிறுத்தினார்கள். நானும் பிஞ்சரியா என்று கேட்டவுடனே இது நம்முடைய மொழி வார்த்தையாக இருக்கிறதே என்று நினைத்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் என்று கவனித்தேன். அங்கே ஒரு பன்றியை கட்டி தொங்க விட்டிருந்தார்கள். அந்த பன்றியின் தோலுக்கு அடியில் உள்ள மென்மையான அந்த திசுவை சிறிதாக நறுக்கி அதனுடன் மிளகாயையும் நறுக்கி ஒரு பெரிய சட்டியிலே வைத்து வறுத்து சாப்பிடுவதற்காக தந்தார்கள். நான் அதை சாப்பிட்ட நேரத்திலே எனது அருகிலே இருந்த பேராசிரியர் ஹெர்னன் என்பவரிடம் கேட்டேன், இந்த வார்த்தை எங்களுடைய மொழி வார்த்தை போல இருக்கிறதே என்று அவரிடம் சொன்னேன். அவர் அந்த வார்த்தைக்கு பொருளை என்னிடம் கேட்டார். நான் அதை குறிப்பிட்டேன். பிஞ்சு என்பது மென்மையான ஒரு பகுதியை அல்லது ஒரு காயுடைய அன்மெச்சூர்டு அல்லது அன்ரைப்பன்டு ஃப்ரூட் என்கிற அந்த பிஞ்சு என்பதை குறிக்கும் என்பதையும் அல்லது மென்மையான ஒரு திசுவை குறிக்கும் என்பதையும் அத்துடன் அரியா என்பது மிகவும் சிறிதாக நறுக்குவதை குறிக்கும் என்பதையும் அவரிடம் கூறினேன். அவர் அந்த கீச்சுவ மொழியை அறிந்தவர். ஆதலால் அவர் சொன்னார், கீச்சுவ மொழியிலும் இதே பொருள்தான் என்று. அவ்வாறு கூறிய அவரிடம் நான், இந்த வார்த்தை எப்படி இங்கே வந்திருக்கும், எங்களுடைய மொழி வார்த்தை ஆயிற்றே இது என்று சொன்னேன். அவர் சொன்னார், உங்கள் இந்தியாவில் இருந்துதான் இங்கே மக்கள் குடிபெயர்ப்பு நிகழ்ந்தது, அதை நான் ஆதாரபூர்வமாக உங்களிடம் காட்டுகிறேன், ஆய்வகத்துக்கு சென்று பார்ப்போம் என்றார். அங்கே நான் சென்று பார்த்தேன். அவர் காட்டிய ஆதாரம் எனக்கு மிகவும் பிரமிக்கத்தக்க ஒரு ஆதாரமாக இருந்தது. அதை பார்த்து நான் தமிழின் உலகளாவிய ஆதிக்கத்தை நேரிலே கண்டு வியந்து உள்ளம் பூரித்து போய் நின்றேன்.